ஆலயத்தை கட்டுங்கள். புதிய ஏற்பாட்டுல சபையை கட்டுங்கள். கர்த்தர் எல்லாம் சபதரிச்சு வச்சுட்டார். சபை கட்டுங்கள், எல்லாரும் இணைந்து கட்டுங்கள். உங்கள் ஆவியில உங்க ஆத்மாவில ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய வேலையை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தாயவனை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தாய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம். அப்போ நேற்றைக்கு தொகையை என்னென்னது தப்பா போச்சு, மன்னிப்பு கேட்டா இறக்கங்கள் வேணும்னா கர்த்தருடைய கரத்துல விழுவேன்னு, மனுஷங்கையில விழக்கூடாதுன்னா ஆண்டவர் பாதை வந்துச்சு. தேவதூதன் மேல தேவதூதன் பட்டயத்தை உருவிட்டான். கர்த்தர் போது நிறுத்தினாரு. அதுக்காக 1 நான்கு களத்தை வாங்கினா, காசு கொடுத்து வாங்கினா, அங்கே பலியிட்டா, உரையில திரும்ப பட்டயம் உரைக்கு போயிடுச்சு. அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்போ தாவீது கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் எதுவேன்னு சொல்லி கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்காக ஆயத்தப்படுறான். அதுக்கான ஆயத்தப்படும் போது தேவையான சர்வாங்க தகன பலிபீடமும் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் அந்த அர்னோவா களத்தை விலைக்கு வாங்கினானே இந்த இடத்துல தான் ஆலயம் அப்படிங்கிற அந்த ஆலயத்தை அவங்க முத்திரை அதை முடிவு பண்ணுகிறத பார்க்குறோம். அப்போ இஸ்ரவேல் தேசத்து அந்நிய ஜாதியாரை கூடி வர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல் தச்சர் ஏற்படுத்திட்டான். ஆலயம் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு, நீ கட்ட வேண்டாம், ஆனா உன் கர்ப்பப்பரப்பு கட்டுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அந்த கட்டுவதற்கு தேவையான பணத்தை சவதரிக்கிறதும் கட்டுமான பணிக்கான ஆயத்த வேலை செய்வதற்கும் தன்னை உட்படுத்தி கொண்டான். நான் அதை கட்ட வேண்டியது வராது, நான் கட்டுறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் கட்டுவதற்கு அனுமதி இருக்கு, ஆனால் நான் கட்டக்கூடாது. ஆனால் அதுக்கான பணத்தையாவது நான் சேகரிப்பேன்னு சொல்லி அதுக்கான கல்லுகள் எல்லாம் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டான். கல்லெல்லாம் நல்ல செதுக்கப்பட்டு அழகாக பனி தீர்க்கப்பட்டு கதவுக்கு வேண்டியதான ஆணி, கீழு, இரும்பு, அதுக்கப்புறம் வெண்கலம், கேதுரு மரம், எண்ணிறந்த கேதுரு மரம். அப்புறம் சொல்லிட்டு தாவீது சொல்றார், என் குமாரனாகி சாலமோன் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்கள்லையும் கீர்த்தி மகிமை உடையதாக விளங்கும்படி மகா பெருசா இருக்கணும். ஆகையால் அதற்கு வேண்டியவைகளை இப்போதே சேகரம் பண்ணணும்னு சொல்லி தாவீது தன் மரணத்துக்கு முன்னே திரளாய் சபதரித்து வச்சான். ராஜா தானே, அவர்கிட்ட தான் பொக்கிஷங்களும் அங்கே பொக்கிஷ சாலை, அந்த ட்ரெஸரியே அங்கே தானே இருக்கு. போதும், இருந்தாலும் அந்த ஆலயத்துக்காக ஒரு முறைப்படி மாதந்தோறும் அல்லது வாரந்தோறுமோ பணத்தை சேகரிக்க ஆரம்பித்தான். அதுக்கான பணத்தை அவன் முறைப்படி அதை சேர்க்க ஆரம்பித்தான். இந்த முறைப்படிங்கிற வார்த்தை அதெல்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். அது முறையாக தொடர்ச்சியாக எடை விடாமல் ஒரு கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக அவன் என்ன செய்யறான், அதுக்கான பணத்தை திரளாய் சவதரிக்க ஆரம்பிக்கிறான். சேர்த்து
அவன் சேவ் பண்ண, அவன் சேமித்து வைக்க ஆரம்பிக்கிறான். நாமும் நம்முடையதான எதிர்காலத்துக்காக கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்ய போகிற ஆசீர்வாதங்களில் வரும்போது திடீரென்று தேவையான பணத்துக்காக எங்கேயோ போவன் இருக்கும்போது இல்லாம நமக்கு இப்போ கர்த்தர் தந்திருக்கிற ஐஸ்வர்யத்திலிருந்து நம்மால் எவ்வளவு அதிகமாக சேகரித்து வைக்க முடியுமோ அவ்வளவு சேமித்து வைப்பது நல்லது. நல்லது. சரி, அவன் சாலமோனை கூப்பிடுறான். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுறதுக்காக அவனுக்கு கட்டளை விடுறான். நீ அப்பா, அவன் சின்ன பையன் வளர்த்துக்கும், சின்ன வயசுல 17 வயசு அந்த ஸ்டேஜில் அவனை பார்த்து சொல்கிறான், அவன் சாலமோனுக்கு, குமாரனே, நான் என் தேவனாய கர்த்தரின் நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு என் இதயத்தில் நினச்சிருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான ரத்தத்தை சிந்திட்ட, பெரிய யுத்தங்களை பண்ணிட்ட, என் நாமத்துக்கு நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், மிகுதியான ரத்தத்தை தரையில் சிந்த பண்ணிட்ட. ஆமாம், ஆனால் உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனாக இருப்பான், சண்டை போட மாட்டான். அவன் சுற்றிடம் இருக்க சத்துருக்களை எல்லாம் நான் விலக்கி அவனை அமர்ந்திருக்க பண்ணு. அவனும் அமைதியானவனாக இருப்பான், நானும் அவனை அமர்ந்திருக்க பண்ணு. நான் அவனை அமர்ந்திருக்க பண்ணுவேன், அவன் அமைதி உள்ளவனாக இருப்பான். அவன் பேர் சாலமோன் எனப்படும். சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன், அவன் ஞானத்தையும் தருவேன். அங்கே அப்பமே சொல்லிட்டார். அவன் என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் எனக்கு குமாரனா இருப்பான்ப்பா. தாவீதே, உனக்கு இல்லை, எனக்கு அவன் குமாரனா இருப்பான். நீ அவனுக்கு அப்பான்னு சொல்றது இல்லை, நானே அவனுக்கு அப்பாவா இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை நான் நிரந்தரமா நான் நிலைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்றான். தாவீது அவன் சொல்றான், இப்போது என் குமாரனே, நீ பாக்கியவானா இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாய கர்த்தரின் ஆலயத்துக்கு அவன் ஆலயத்தை கட்ட உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார், உணர்வை தருவார். அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாரா. கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அந்த சொல்ல வரமுறை, வழிமுறை, அவன் விதிமுறை இவைகளை கடைபிடித்து நடக்க அவன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசே கற்பித்த நியாயங்களையும் நியமங்களையும் நீ செய்ய கவனமாயிருப்பாயாக. நீ இதை செய்வதற்கு பலங்கொண்டு தைரியமாயிரு. மனுஷனுக்கோ சத்துருக்களுக்கோ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நான் சிறுமையில சொல்றேன் பாருங்க, சிறுமையில கர்த்தருடைய ஆலயத்துக்காக சில ஆட்கள் நிறைய காணிக்கை கொடுத்தோம். பாஸ்ட் இவ்வளவுதான் பாஸ்ட் எங்களால் முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு 2 லட்சம் ரூபா தருவாங்க. ஆச்சரியமா இருக்கு, எனக்கு அது வாங்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. பாஸ்டர், இது கர்த்தருடைய ஊழியத்துக்காக என்னுடைய சிறுமையில நாங்கள் கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப சிறுக சேர்த்து வச்சு கொண்டாந்து கர்த்தருக்காக கொடுக்குறாங்க. அவன் சொல்றான், என் சிறுமையில், என் கஷ்டத்தின் நடுவில், என்னுடைய நிலையில நான் ஆண்டவருக்கு 1 லட்சம் தாளந்து பொண்ணு, கிட்ட நிற்க முடியாது, 1 லட்சம் தாளந்து பொண்ணு, 10 லட்சம் தாளந்து வெள்ளி, நிறுத்த முடியாத அளவுக்கு வெண்கலம், இரும்பு சபதரிச்சிட்டப்பா, மரங்களும் கற்களும் சபதரிச்சு வச்சிருக்கேன். நீ இன்னும் அவையில் அதிகமாக சேகரிப்பா. இது என்னால் முடிஞ்சது நினைச்சது. ஆட்கள் விருந்து படைப்பாங்க, சூப்பராக விருந்து படைப்பாங்க. விருந்தில் ஒரு குறை இருக்காது, என்ன வேணாலும் கிடைக்கும். மீன் கேட்டால் மீன் இருக்கும், ஆமாம், சிக்கன் கேட்டால் சிக்கன் இருக்கும், மட்டன் கேட்டால் மட்டன் இருக்கும், சாம்பார் கேட்டால் சாம்பார் இருக்கும், எல்லாமே இருக்கும். சகல விதமான முட்டையில் ஆம்லெட் கேட்டால் ஆம்லெட் இருக்கும், அல்லது ஆமாம் இல்லைன்னா ஆஃப் பாயில் கேட்டால் ஆஃப் பாயில் இருக்கும். எப்படி கேட்குறோமோ அப்படி உடனடியாக கொடுக்குறாங்க. எல்லாம் ரெடி பண்ணி சபதரிச்சு வச்ச மாதிரி. ஆனால் சிறுமையில் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவ்வளோ நல்லா நம்மளை கவனிச்சுட்டு கடைசி வச்சுருவாங்க. ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, உங்களை கவனிக்கிறதுல அடுத்த தடவை வரும்போது நல்லா கவனிச்சிடுறாங்க அப்படிம்பாங்க. இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதை இங்கே சொல்கிறார், தாவீது சொல்கிறார், நான் இது சபதரித்து வச்சிருக்கிறேன், ஆனால் இது எம்மாத்திரம், இன்னும் அதிகமாக சபதரிக்க கர்த்தர் கிருபை தருவார். வேலை செய்யறதுக்கு திரளான சிற்பாசாரி இருக்காங்க, தச்சர் இருக்காங்க, கல் தச்சர் இருக்காங்க, வேலையில் நிபுணரானவங்க உன்னோட இருக்கிறாங்க. பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கே கிடையாதப்பா. எழும்பி நீ காரியத்தை செய்ய வேண்டியதான். உனக்காக எல்லாம் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. உனக்காக எல்லாமே சபதரிக்கப்பட்டாயிற்று. உனக்காக எல்லாமே போதுமான அளவு அவன் சேர்த்து வைக்கப்பட்டாயிற்று. நீ காரியத்தை நடப்பிச்சா போதும், நீ செயல்பட்டால் போதும். ஆமாம், கர்த்தர் உன்னோட இருப்பாராக அப்படின்னு சொல்றான். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்றான், அவனுக்கு இருக்கிற இஸ்ரவேல் பிரபுக்களை பார்த்து, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலையும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்துட்டாரு. தேசத்தின் குடிகளை என் கையில் ஆண்டவர் என் காலத்திலேயே ஒப்பு கொடுத்துட்டாரு. கர்த்தருக்குன்பாவும் ஜனத்துக்குன்பாவும் தேசம் எல்லாம் நமக்கு கீழே இருக்குது. நாம தான் இப்போ
ஆமென், ஸ்தோத்திரம். பெரிய சாம்ராஜ்யமாக நம்ம இருக்கிறோம். இப்போ நீங்கள் உங்கள் தேவனுடைய இருதயத்தை, உங்கள் ஆத்மாவையும் உங்கள் இருதயத்தையும் உங்கள் இருதய ஆவியையும் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் தேவனாய கர்த்தரை தேடுறதுக்கு நேராக்குங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்தை கட்டப்படும் அந்த ஆலயத்துக்குள் கொண்டு போகும்படி நீங்கள் எழும்பி தேவனாய கர்த்தரின் பரிசுத்த ஆலயத்தை கட்டுங்கள். நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கள். புதிய ஏற்பாட்டில் சபையை கட்டுங்கள். கர்த்தர் எல்லாம் சபதரிச்சு வச்சிட்டார். சபை கட்டுங்கள். நீங்கள் எல்லாரும் இணைந்து கட்டுங்கள். உங்கள் ஆவியில உங்கள் ஆத்மாவில் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய வேலையை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். உங்கள் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். God bless you. 1 நாளாகவும் 22வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 22வது அதிகாரத்தில் தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு மட்டும்தான் செய்ய தேவையில்லை, மற்றபடி எல்லாமே சவதரித்ததான காரியத்தை குறித்து பார்க்குறோம். கல்லை வெட்டுவதற்கு தச்சர்களை ஏற்படுத்தி விட்டார். இரும்பு, வெண்கலம், கேதுரு மரங்கள் எல்லாவற்றையும் சவதரித்து வைத்து விட்டார். பொண்ணும் எக்கச்சக்கமான பொண்ணு. எல்லாரும் சொல்லுவாங்க சாலமோன் அதை சவதரித்தார்னு. ஆனால் இது ஏற்கனவே என்ன செய்தாச்சு, சவதரித்து ஆலயம் கட்டுவதற்குரிய எல்லா வேலையும் ஆயத்த பணிகள் எல்லாமே நிறைவேறிவிட்டது. அப்புறம் தாவீது சொல்றார், ஆலயத்தை கட்டுறதை கர்த்தர் நீ கட்ட வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் கட்டுவதற்கு கர்த்தனை என்ன செய்வார், பயன்படுத்துவாராக அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தையும் உணர்வுள்ள ஆவியும் கர்த்தர் தந்துடுவார். சாலமோன் இதுதான் என்ன செய்கிறாரு, தேவனிடத்துல கேட்கறத பார்க்குறோம். கேட்ட உடனே கர்த்தர் அதை கொடுத்தாருங்கிறது நம்ம இதில் சாலமோன் விண்ணப்பம் பண்ணுங்கிறதான அந்த காரியத்தில் நம்ம பார்க்குறோம். மோசேக்கு கட்டளையிட்ட நியாயத்தை என்ன செய்யாத, கவனமாக இருந்தால் நீ பாக்கியவானாக இருப்ப, அதை என்ன மீறி விடாதே என்று சொல்லி என்ன செய்கிறார், எச்சரிக்கிறதை நம்ம அதில் பார்க்குறோம். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி தன்னுடையதான மகனுக்கு ஆலோசனை கொடுக்கறதை பார்க்குறோம். அதனால நம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் ஞானத்தையும் உணர்வுள்ள ஆவியையும் கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஜெபிப்போமா. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த ஆலயத்தை கட்டுவதற்குரிய எல்லாவற்றையும் நீர் கர்த்தா எங்களுக்காக நீர் சவதரித்து வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஏற்ற வேளையில் இந்த ஆலயத்தை கட்டத்தக்கதான கிருபை எங்களுக்கு தந்தருள்வீராக. கர்த்தாவே நாங்கள் ஆமெனப்பா ஸ்தோத்திரம் பலங்கொண்டு நாங்கள் தைரியமாக இருக்கவும், பயப்படாமலும் கர்த்தாவே கலங்காமலும் உம்முடையதான ஆலயத்தை கட்டுவதில் அப்பா முழு மூச்சோடு பிரயாசப்படவும் செயல்படவும் தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவரீர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதப்பா. எல்லா தடைகளையும் மாற்றும் ஆவியானவரே உம்முடையதான பரிசுத்த பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தும் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.